சிந்தித்து பார்ப்போம் சகோதரர்களே. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூதாவூதில் வருகிறது, முஸ்னத் அஹ்மதில் வருகிறது. சஹாபாக்கள் சொல்கிறார்கள், ஒரு நாள் மதீனாவில் நாங்கள் எல்லோரும் ஒரு அன்சாரி சஹாபியுடைய ஜனாசாவை அடக்குவதற்காக ஒன்று கூடியிருந்தோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்தில் வந்தார்கள். இன்னும் ஜனாசா அடக்கப்படவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கையில் ஒரு அஸா இருந்தது. அந்த அஸாவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிலத்தில் குத்தி வைத்திருந்தார்கள். எங்களை பார்த்து சொன்னார்கள், ஏ தோழர்களே, ஒரு நல்லடியானை கபருக்குள் கொண்டு போய் வைத்தால், சிந்திப்போம் சகோதரர்களே, இந்த விடயத்தை கொஞ்சம் கற்பனை கெடுங்கள், கொஞ்சம் உங்களுடைய சிந்தனை கெடுங்கள். நான் நல்லடியானாக வைக்கப்படுவேனா அல்லது பாவியாக வைக்கப்படுவேனா? ஒரு நல்லடியானை வைத்தால் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், 2 மலக்குமார்கள் வருவார்களாம். திருமிதியில் வருகிறது, முதலாவது மலக்குடைய பெயர் முன்கர், 2வது மலக்குடைய பெயர் நக்கீர். தபரானி வேற ரிவாயத்துகளில் இப்னு மந்தா போன்றவற்றில் வருகிறது. அந்த மலக்குமார்கள் வருவார்களாம், கருப்பு நிறத்தில் வருவார்களாம். கருப்பு நிறத்தில் ஹாயிலான் பயங்கரமான தோற்றத்தில் வருவார்களாம். சகோதரர்களே, அந்த மலக்குமார்களுடைய 2 தாடை பற்களும் நிலத்தை தொடும் அளவுக்கு வளர்ந்திருக்குமாம். அந்த மலக்குமார்களுடைய முடிகள், ஜடை முடிகள் பின்னால் தூத்து கொண்டு வருமாம். அந்த மலக்குமார்களுடைய 2 கண்களும் நீல நிறத்தில் நெருப்பாய் பற்றி கொண்டிருக்குமாம். அந்த மலக்குமார்கள் கையில் ஆயுதம் ஏந்தி இருப்பார்களாம். அந்த ஆயுதத்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொடக்கம் உலகத்தில் கடைசியாக பிறக்கும் மனிதன் எல்லோரும் சேர்ந்தாலும் அந்த ஆயுதத்தை அசைக்க முடியாது. அவ்வளவு பிரம்மாண்டமான தோற்றத்தில் சகோதரர்களே என்னிடமும் வருவார்கள், உங்களிடமும் வருவார்கள். நல்லவனாக இருந்தாலும் அதே தோற்றம்தான், கெட்டவனாக இருந்தாலும் அதே தோற்றம்தான். மிம்பரில் வைத்து சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னக்கும் துஃப்தனூன ஃபீ குபூரிக்கும், ஏ சமூகமே, ஏ முஸ்லிம்களே, உங்களுடைய கபர்களில் உங்களுக்கு சோதனை நடக்கும், எக்ஸாம் நடக்கும். பல கேள்விகள் வந்திருக்கிறது. முக்கியமான 3 கேள்விகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ரிவாயத்தில் சொன்னார்கள்.